வணக்கம். நேரம் மற்றும் வேலை அப்படிங்கிற தலைப்புல உள்ள பார்ட் 8 வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரம் மற்றும் வேலை அப்படிங்கிற தலைப்புல இருந்து கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா சம்பளம் தொடர்பான கணக்குகளை கேட்கலாம். அது என்னங்க சம்பளம் தொடர்பான கணக்கு? அதை சொல்ல தானே நான் இருக்கேன். அதாவது எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை இத்தனை நாள் செஞ்சு முடிச்சாரு, பி அப்படிங்கிற அண்ணன் ஒரு வேலையை இத்தனை நாள் செஞ்சு முடிச்சாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை இத்தனை நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கு அவங்க சம்பளமும் வாங்கியிருந்தாங்க. அந்த சம்பளத்துல ஏயோட பங்கு என்ன, பியோட பங்கு என்ன, அதாவது அந்த சம்பளத்துக்குள்ள பங்கை பிரிக்கக்கூடியது தாங்க இந்த மாடலு. வேற எதுவுமே கிடையாது. அந்த மாடல்ல இருந்து நான் 4 மாடல் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 4 மாடல்ல இருந்து 5 கணக்கு பார்க்க போறோம். இந்த 5 கணக்கை நீங்க பாத்தீங்கனாலே இந்த சம்பளம் தொடர்பான கணக்குகள்ல இருந்து எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். மாடல் எந்த மாதிரி கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மாடல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். செகண்ட் மாடல் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஏ என்பவர் தனியே ஒரு வேலை இத்தனை நாள்ல முடிப்பாரு, பி என்பவர் தனியே ஒரு வேலை இத்தனை நாள்ல முடிப்பாரு, ஏயும் பியும் இணைந்து அந்த வேலையை ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிப்பாங்க, அதுக்கு சம்பளமும் வாங்கிடுவாங்க, பியோட பங்கு மட்டும் அந்த சம்பளத்துல என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரலாம். இது 2வது மாடல். 3வது மாடல் என்னது அப்படின்னா, ஏபிசி, அதாவது 3 பேர் இருக்காங்க, 3 பேரும் தனித்தனியே ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிக்காங்க. அதாவது ஏ ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிக்காரு, பி அதே வேலையை ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிக்காரு, சி அதே வேலையை ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிக்காரு. சரி, 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை சீக்கிரமாவே முடிச்சிருந்தாங்கப்பா. சரி இருக்கட்டும். வேலையை முடிச்சதுக்கு அடுத்து என்னது, சம்பளம் தான். சரி, சம்பளம் வாங்கிட்டு அவங்க 3 பேர் அந்த சம்பளத்தை எந்த மாதிரி பிரிச்சுக்கிடுவாங்க, எந்த மாதிரி பங்கு போடுவாங்கிறது தான் 3வது மாடலு. சரி, 4வது மாடல் என்னதுப்பா? கொஸ்டின்ல எந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க அப்படின்னா, ஏ ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிச்சிருவாருங்க, பி அதே வேலையை ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிச்சிருவாரு, ஏயும் பியும் சியும் சேர்ந்து அந்த வேலையை சேர்ந்து முடிச்சிருவாங்க, சம்பளமும் வாங்கிடுவாங்க, பங்கு அந்த சம்பளத்துல என்ன அப்படிங்கிற மாதிரி 4வது கொஸ்டின், அதாவது 4வது மாடல் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். 4 மாடலையும் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். டிஎன்பிசி கணிதம் தொடர்புடைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? A can finish a job in 20 days, B can complete it in 30 days. They work together and finish the job. If rupees 600 is paid as wages, then share of A and B. அதாவது மாடல் 1 கணக்கு இது. சரி, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து ரூபாய் 600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பி பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மாடல் 1. சரி, ரொம்ப முக்கியமான கேள்வி, 2018 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி வாங்க, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அப்படிங்கிறவர் என்ன பண்ணுதாராம், இந்த மாதிரி சம்பளம் தொடர்பான கணக்கு வந்துட்டுனாலே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நாட்களை தலைகீழா போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுத்துருக்கக்கூடிய நாட்களை என்ன பண்ணணும், தலைகீழா போடணும். சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஏ அப்படிங்கிறவர் இந்த வேலைக்குள்ள இருக்காரு. சரி, ஏ. பி அப்படிங்கிறவர் இருக்காரு. சரி, பி. இந்த மாதிரி சம்பளம் தொடர்பான கணக்கு வந்துட்டாலே 2 பேர்த்துக்கும் நடுவில் இஷ்டு போட்டுறணும். அவ்வளவுதான். இதுதான் மாடலு, இதுதான் மாடலு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக்கும் பிக்கும் நடுவில் இஷ்டு போட்டுறணும். ஏ அப்படிங்கிறவரு ஒரு வேலை எத்தனை நாள்ல செய்தாரு, 20 நாள்ல செய்தாரு. என்ன சொல்லியிருக்கேன், தலைகீழா போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ 1/20 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். சரி, பி என்பவர் ஒரு வேலையை 30 நாள்ல முடிக்காது, 1/30 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். சரி, இப்படி இஷ்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் கீழே, அதாவது டிவைடு கீழே 20ம் 30ம் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், 30:20 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். நம்மளுக்கு ரூல் என்னது அப்படின்னாலே, இஷ்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இதுல என்னத்தெல்லாம் கேன்சல் பண்ண முடியும், 2 அதாவது இடது பக்கம் ஒரு சைவர் இருக்கு, வலது பக்கம் ஒரு சைவர் இருக்கு. கேன்சல் பண்ணிடலாமா? சரி பண்ணிடலாம். அப்போ இங்க ஒரு சைவர் இங்க ஒரு சைவர் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ 3:2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுக்கு அடுத்து வேலை ரொம்பவே ஈஸிங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3ஐயும் 2ஐயும் கூட்டுங்க. கூட்டினா எத்தனை கிடைக்கி, 5 கிடைக்கி. சரிப்பா இருக்கட்டும்பா. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு வாங்கக்கூடிய சம்பளத்தை இந்த 5ஆல வகுக்கணும். வகுத்துருவோமா?
5ஆல வகுத்தோம் அப்படின்னா 600 டிவைடட் பை 5 வகுத்தோம் அப்படின்னா ஓர் 5 5 ஓர் 5 5 அப்போ மிச்சம் 1 இருக்கும். அப்போ I2 10 அப்புறம் 0 அப்போ 20 120 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். இந்த 120 இருக்கு இல்லையா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சம்பளத்தை இந்த 5 கூட வகுத்துட்டு அதுக்கடுத்து கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆன்சரை இந்த 3 கூடையும், அதாவது ஏக்கு நேரா இருக்கு இல்லையா இந்த 3 கூட பெருக்கணும் அப்படின்னா ஏ எவ்வளவு சம்பளம் வாங்கினாரு அப்படிங்கிறது கிடைச்சிரும். அவ்வளவுதான். இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏயும் பியும் பெற்ற சம்பளத்தின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏயோட சம்பளத்தோட பங்கை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 120 கூட இந்த 3 பெருக்கணும். பியோட சம்பளத்தோட பங்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 120 கூட இந்த 2 பெருக்கணும். அவ்வளவுதாங்க, கிடைச்சிரும். அப்ப 120 கூட 3 பெருக்கிட்டோம் அப்படின்னா 360. சரி, 360 ஏ பெற்ற சம்பளத்தின் பங்கு. சரி, 120 கூட இந்த பிக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த மதிப்பை, அதாவது இந்த 2 அப்படிங்கிறத 120 கூட பெருக்கிட்டோம் அப்படின்னா பி பெற்ற சம்பளத்தோட பங்கு கிடைச்சிரும். 120 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 240. அதாவது 600 ஏயும் பியும் இணைந்து 600 ரூபாய் ஒரு வேலைக்கான சம்பளத்தை வாங்குறாங்க. ஒரு வேலையை ஒன்னா செஞ்சு அந்த வேலைக்கான சம்பளம் 600 ரூபாய் வாங்குறாங்க. அதுல ஏயோட பங்கு 360, பியோட பங்கு 240. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் எடுத்திருக்குங்க. நீங்க சம்ம புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு ஒரு நிமிஷத்துல ஆன்சரை போட்டுடலாம். சரி, எதையுமே நம்ம கஷ்டம்னு நினைச்சோம் தான் கஷ்டம். ஈஸி தாங்க, ரொம்பவே ஈஸி. நீங்க பிராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியா வந்துடும். சரி, வாங்க அடுத்த சம் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ alone can complete a piece of work rupees 800 in 8 days, but by engaging an assistant the work is completed in 5 days. Find the share to be received by the assistant. அதாவது ஏ என்பவர் மட்டும் ரூபாய் 800க்கான ஒரு வேலையை 8 நாளில் முடிப்பார். சரி, அதே வேலையை அவர் ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு 5 நாளில் முடித்தால் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஏ மட்டும் ஒரு வேலையை முடிக்கிறாராம்ப்பா. சரி, ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு, 8 நாள்ல முடிக்கிறாராம்ப்பா. சரி, இருக்கட்டும். அந்த 8 நாள்ல அவர் வேலையை முடிச்சதுக்கு அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாராம், 800 ரூபாய் சம்பளம் வாங்குறாராம். சரிப்பா, இருக்கட்டும்பா. அதே வேலைய இன்னொரு உதவியாளர் வராரு. அதாவது இந்த ஏ மட்டும் நீங்க செய்ய வேண்டாங்க, நானும் ஒரு வாரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு உதவியாளர் வராரு. சரி, அவருக்கு பி நம்ம பேர் கொடுத்துக்கிடுவோமே. சரி, இருக்கட்டும், பி. அவர் என்ன செய்தாராம், இந்த ஏ கூட சேர்ந்து வேலை பார்க்காராம். இந்த ஏ கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுனால சும குறைஞ்சி இந்த ஏயும் பியும் சேர்ந்து என்ன செஞ்சிருந்தாங்களாம், 5 நாள்லயே வேலையை முடிச்சிருந்தாங்களாம். அதாவது ஏயும் பியும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாள்லயே முடிச்சிருந்தாங்களாம், 5 நாள்லயே முடிச்சிருந்தாங்களாம். அப்படி முடிச்சாங்க அப்படின்னா இந்த 800 ரூபாய் இந்த ஏ சம்பளம் வாங்குறாரு இல்லையா, இந்த சம்பளத்துல இருந்து பிக்கு அவர் எவ்வளோஹான்னு கொடுப்பாரு அப்படிங்கிறது தாங்க கேள்வி. அதுதான் கேள்வி. கேள்வி நல்லா புரிஞ்சிருச்சா? சரி, வாங்க பதில் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஏயோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது ஏ எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பி எத்தனை நாள்ல முடிப்பாருங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு, நீங்க இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அதாவது ஏ பிளஸ் பியோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு, ஏயோட மதிப்பும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பியோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்காண்டி ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஒரு ஷார்ட்கட்னு சொல்லிக்கலாம், ஃபார்முலான்னு சொல்லிக்கலாம். இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஏ பிளஸ் பில இருந்து இந்த ஏயை கழிச்சு விட்டா நம்மளுக்கு பியோட மதிப்பு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இதுக்கு இந்த ஃபார்முலாக்கு பேரே கழிச்சு விடுத ஃபார்முலா, அதாவது பிரிச்சு விடுத ஃபார்முலா. ஏ பிளஸ் பில இருந்து ஏயை பிரிச்சு விடுத ஃபார்முலா. பிரிச்சு விடுத ஃபார்முலா என்னது, எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. என்னங்க எக்ஸ் ஒய் குழப்புறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இந்த 8ல இருந்தும் இந்த 5ல இருந்தும் ஏதோ ஒரு வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு வேல்யூ ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். சரி, இருக்கட்டும். ஒய் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிட்டேன். சரி, இருக்கட்டும். அப்போ இந்த ஃபார்முலால கொண்டு அப்படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோமா, பண்ணிடுவோம். எக்ஸுக்கு பதிலாக 8 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 5 டிவைடட் பை எக்ஸுக்கு பதிலாக 8 மைனஸ் ஒய்க்கு பதிலாக 5. சரி, இருக்கட்டும். மேலே 8 இன்ட்டு 5 அப்படி இருக்கட்டும்.
8ஐயும் 5ஐயும் கழிச்சோம்னா எத்தனை வரும்? 3 வரும். சரி, அப்ப 8 × 5 40. 40 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? a பிளஸ் பில இருந்து ஏவை கழிச்சு விட்டுருக்கோம். அப்ப இந்த ஏவும் இந்த ஏயும் கேன்சல் ஆயிரும். b என்பவர் 40/3 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 40/3 நம்ம சால்வ் பண்ண வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். நம்மளுக்கு என்ன தெரியணும்? b அப்படிங்கிறவரோட மாத வருமானம் b என்பவரோட பங்கு என்ன? அந்த 800 ரூபாயில b என்பவரோட பங்கு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. a என்பவர் எத்தனை நாள்ல ஒரு வேலையை முடிப்பாரு? 8 நாள்ல வேலையை முடிப்பாரு. நம்ம என்ன போடணும்? 8 போடணும். 1/8 அதோட தலைகீழ போடணும். சரி, b என்பவர் எத்தனை நாள்ல ஒரு வேலையை முடிப்பாரு? 40/3 நாள்ல வேலையை முடிப்பாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதையும் தலைகீழா தான் போடணும். 1/40 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. சரி, இருக்கட்டும். இந்த 1/8 அப்படிங்கிட்டு இருக்கட்டும். சால்வ் பண்ணிட்டே வரோங்க. இஷ்டு 40/3 மேல போவேல, அதாவது இப்படி மேல போவேல 40/3 தலைகீழா போகும். அதாவது 3/40 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரி, இஷ்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் என்னதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது ஓர் 8 8, ஐ 8 40 கேன்சல் பண்ணிட்டோமா? இங்க பாருங்க, இன்னொரு ஒரு ரூல் என்னது அப்படின்னா, இங்கிட்டு 8 இருந்து இங்கிட்டு 8 இருந்து இங்கிட்டு 40 இருந்துச்சு. அதாவது டிவைடுக்கு மேல 40 இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணக்கூடாது. இஷ்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் டிவைடுக்கு மேல இருந்துச்சுன்னா தான் கேன்சல் பண்ண முடியும். டிவைடுக்கு கீழே ஒரு மதிப்பு இருக்கு, டிவைடுக்கு கீழே ஒரு மதிப்பு இருக்கு. அதை ரெண்டத்தையும் கேன்சல் பண்ண முடிஞ்சாதான் கேன்சல் பண்ண முடியும். டிவைடுக்கு கீழே ஒரு மதிப்பை கேன்சல் பண்ண முடிஞ்சு, டிவைடுக்கு மேல ஒரு மதிப்பை கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா அப்படி பண்ணக்கூடாது. 1:3/5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இந்த 3/5 கீழே இங்கிட்டு 1 இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. 1/1:3 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன வரும்? 5:3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ என்ன பண்ணணும்? இந்த 5ஐயும் 3ஐயும் கூட்டணும். அதாவது இந்த சம்பளம் தொடர்பான கணக்கு வந்துருச்சுனால இந்த மாதிரி பண்ணதுக்கு அடுத்து இந்த இஷ்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் வந்திருக்கக்கூடிய வேல்யூவை பிளஸ் பண்ணணும். 5 + 3 எத்தனை? 8. சரி, இப்போ இந்த 8 அப்படிங்க வேல்யூ கிடைச்சிருக்கு இல்லையா? அது நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கக்கூடிய சம்பளத்துக்கு கூட டிவைட் பண்ணணும். கொடுத்துருக்கக்கூடிய சம்பளம் எத்தனை? 800 ரூபா. 800 ரூபா டிவைடட் பை 8. இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ண எத்தனை வரும்? ஓர் 8 8, ஓர் 8 8, 0 அப்படி போட்டுக்கோங்க. இந்த 100 கூட, அதாவது அவங்க என்னதான் கேட்டிருக்காங்க? உதவியாளர். அதாவது நம்ம உதவியாளர் என்னன்னு எடுத்திருக்கோம்? பின்னு எடுத்திருக்கோம். உதவியாளருக்கு ஏ கொடுக்க வேண்டிய பங்கு என்ன? அதாவது பியோட பங்கை மட்டும் இங்க நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த இஷ்டு போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அங்க பாருங்க, கடைசி பிக்கு நேரம் என்ன வேல்யூ வந்திருக்கு? 3 வந்திருக்கு. அதாவது நான் கீழே செய்ய முடியாதனால இங்க செஞ்சிருக்கேங்க. பிக்கு நேரம் என்ன வேல்யூ வந்திருக்கு? 3 வந்திருக்கு. இந்த பியையும் 100ஐயும் பெருக்கிட்டாலே நம்மளுக்கு பியோட பங்கு கிடைச்சிரும். அதாவது பி எத்தனை கிடைச்சிருக்கு? 3ன்னு கிடைச்சிருக்கு. 3 கூட இந்த டிவைட் பண்ணிருக்க வேல்யூ என்னது? 100. அப்போ 3 × 100 300. பி பெற்ற பங்கு 300 ரூபா. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த சம் பெறலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? X, Y, Z can do a piece of work in 4, 6 and 10 days respectively. If X and Y, Z work together to complete the work, then find their separate shares if they will be paid 3,100 for completing the job அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர். சரிப்பா, எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்கு அவர்களுக்கு ரூபாய் 3100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெரும் பங்குகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2022 ஜெயிலர் எக்ஸாம்ல, 2023 டிஎன்பிசி எக்ஸாம்ல, அது மட்டும் இல்லாம 8ஆம் கிளாஸ் புக்லையும் இருக்கு. சரி வாங்க, என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் என்பவர் ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாராம்? 4 நாள்ல முடிக்கிறாராம். சரி, முதல்ல என்னதுல யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் எழுதிக்கிடுவோம்ப்பா. சரி, எழுதுவோம். எக்ஸை கொடுத்துருக்காங்க, ஒய்யை கொடுத்துருக்காங்க, இசட்டு கொடுத்துருக்காங்க. சம்பளம் தொடர்பான சமம் வந்துட்டுனால என்ன பண்ணணும்? இஷ்டு போட்டுக்கணும் எல்லாத்துக்கும் நடுவில். சரிப்பா,
வச்சுக்கோங்கப்பா, எல்லாரும் வச்சுக்கோங்கப்பா. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 எக்ஸு 4 நாளில் முடிச்சிருக்காரு, ஒய் 6 நாளில் முடிச்சிருக்காரு, இசட்டு 10 நாளில் ஒரு வேலையை முடிப்பார். அப்போ என்ன பண்ணணும், 4 அப்படிவா போடணும், எக்ஸு கீழே கிடையாது, 1/4 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். எக்ஸ் செஞ்சிருக்கக்கூடிய வேலையை 1/4ன்னு போடணும், இஷ்டு ஒய் செஞ்சிருக்கக்கூடிய வேலையை 1/6ன்னு போடணும், இஷ்டு இசட் செஞ்சிருக்கக்கூடிய வேலையை 1/10 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சரி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 6 10 இவங்க 4, அதாவது இந்த 4 6 10 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்கப்பா. எடுத்துருவோமா, 4 6 10. அப்போ 2ஆம் வாய்ப்பாட்டில் போடுவோம், 2 4 3 2 6 I 2 10. சரி, இப்போ இந்த 2 3 5, அதாவது இது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா எல்சிஎம் என்னன்னு கிடச்சிரும். 2 4 4 3 12 12 × 5 60. அதாவது எல்சிஎம் நம்மளுக்கு 60 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, எல்சிஎம் 60ன்னு கிடைச்சிருக்கிறதுனால இங்க பாருங்க, இந்த 4 கூட எத்தனைய பெருக்குனா 60 வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படி 4 கூட எத்தனை பெருக்குனா 60 வருமோ அதை மேலே இருக்கக்கூடிய இந்த 1 கூட பெருக்கணுங்க. 4 கூட எத்தனை பெருக்குனா 60 வரும், 15 பெருக்குனா 60 வரும். அப்போ மேலே 15 போட்டுக்கோங்க. சரி, 6 கூட எத்தனை பெருக்குனா 60 வரும், 10 பெருக்குனா 60 வரும். அப்போ இந்த 1 கூட 10 பெருக்கணும். சரி, 10 கூட எத்தனை பெருக்குனா 60 வரும், 6 பெருக்குனா 60 வரும். மேலே இந்த 1 கூட இந்த 6 பெருக்கிடணும். அவ்வளோதாங்க. இதை நான் கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். சரிப்பா, அப்போ இந்த 1 கூட அந்த 15 கூட்டிடுவோமா, 15 பெருக்கிடுவோமா. சரி, 1 × 15 15 இஷ்டு 1 × 10 10 இஷ்டு 1 × 6 6. இந்த மாதிரி மேலே பெருக்கி போட்டதுக்கு அடுத்து இந்த 4 கீழே இருக்கக்கூடிய இந்த 4 6 10 அப்படிங்கிற வேல்யூலாம் போட வேண்டாம். சரி, சாரிங்க, போட்டாச்சா. இப்போ இந்த 15 10 6 அப்படின்னு கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையுமே கூட்டிக்கோங்க. அப்போ கூட்டுவோமா, 15 + 10 + 6. சரி, கூட்டியாச்சு. 15 10 6 எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 31 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 31 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு இல்லையா. இதை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்பளத்தை டிவைட் பண்ணிருங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்பளத்தை 31ஆல் டிவைட் பண்ணிருங்க. டிவைட் பண்ணிடுவோமா, 3100 டிவைடட் பை 31. அப்போ ஓர் 31 31 ஓர் 31 31 2 சைவர் அப்படி போடுவாங்க, 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. என்ன கேட்டிருக்காங்க, அவர்கள் தனித்தனியே பெரும் பங்கு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸோட பங்கு என்ன, ஒய்யோட பங்கு என்ன, இசட்டோட பங்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 100 இந்த 15 கூட பெருக்குனா எக்ஸ் எத்தனை எக்ஸோட பங்கு கிடச்சிரும், 100 10 கூட பெருக்குனா ஒய்யோட பங்கு கிடச்சிரும், 100 இந்த 6 கூட பெருக்குனா இசட்டோட பங்கு கிடச்சிரும். அந்த வேலையை தான் பார்க்க போறோம். சரி வாங்க, 15 × 100 1500. அப்போ 10 × 100 10 × 100 1000. அப்போ 6 × 100 600. அதாவது எக்ஸோட பங்கு 1500, ஒய்யோட பங்கு 1000, இசட்டோட பங்கு 600 இருக்கா, இருக்கு. அதாவது இஷ்டுல கொடுத்துருக்காங்க, நம்ம இஷ்டுல எழுதிக்கலாம். எக்ஸ் இஷ்டு ஒய் இஷ்டு இசட்டு. இதுக்கு கீழே அந்த பங்கு எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. எக்ஸோட பங்கு என்ன 1500, ஒய்யோட பங்கு என்ன 1000, இஷ்டு இசட்டோட பங்கு என்ன 600. இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இருக்கு, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடடா, வந்துருச்சா. அடுத்த சம் போயிடலாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, A can do a piece of work in 20 days, B can do it in 25 days. Both of them finishes the same work and earned 3600. Then A share. அதாவது A ஒரு வேலையை 20 நாட்களிலும் B அதே வேலையை 25 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 3600 ஈட்டினால் அந்த தொகையில் Aயின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி.
சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். என்ன கொடுத்துருக்காங்களோ முதல்ல அப்படியே எழுதிக்கலாம். ஏயையும் கொடுத்துட்டாங்க, பியையும் கொடுத்துட்டாங்க. சரிப்பா, 2 பேர்த்துக்கும் நடுவில் இஷ்டு போட்டுக்கலாம். சரி, எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? ஏ 20 நாள்ல முடிக்கிறாரு, 1/20ன்னு போட்டுக்கலாம். சரிப்பா. பி எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 25 நாள்ல முடிக்கிறாரு. சரி, அப்போ இது ரெண்டத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் முதல்ல பண்ணிக்கலாம். அப்போ 25:20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இஷ்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிறத எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவோம். அப்போ 4 5 20, 5 5 25, அப்போ 5:4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 5ஐயும் 4ஐயும் கூட்ட போறோம்ப்பா. 5 + 4 எத்தனை? 9. சரி இருக்கட்டும். இந்த கிடைச்சிருக்கக்கூடிய 9 அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்பளத்தை டிவைட் பண்ணணும். அதாவது இந்த 9ஆல கொடுத்துருக்கக்கூடிய சம்பளத்தை டிவைட் பண்ணணும். பண்ணிடுவோமா? 3600 டிவைடட் பை 9. ஓர் 9 9, 4 9 36. சரி இருக்கட்டும். அப்போ ஈக்குவல் டு 400 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. இந்த 400 கூட அவங்க என்னத்தை மட்டும் தான் கேட்டிருக்காங்க? ஏயோட பங்கை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால ஏக்கு கீழே நம்மளுக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம்? 5 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஏக்கு கீழே உள்ளதையும் இந்த 400ஐயும் பெருக்கிட்டோம் அப்படின்னா ஏயோட பங்கு கிடைச்சிடும். அவ்வளவுதான். அப்ப ஏக்கு கீழே கிடைச்சிருக்கிறது என்னது? 5 நம்ம டிவைட் பண்ணி வச்சிருக்கிறது என்னது? 400. டிவைட் பண்ணி வச்சு கிடைச்சது 400. அப்போ இன்ட்டு 400 போட்டோம் அப்படின்னா 5 × 400 2000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த சம் போயிடலாம். P alone can do a piece of work in 6 days. Q alone in 8 days. P and Q undertook the work for rupees 4,800. With the help of R, they completed the work in 3 days. How much is R share? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. P என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும், Q என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பர். சரி, P மற்றும் Q ஆகியோர் இந்த வேலையை 4800க்கு ஒப்புக்கொண்டனர். R என்பவர் உதவியுடன் அவர்கள் வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில் தொகையில் ஆரின் பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? P அப்படிங்கிறவர் ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாராம்? 6 நாள்ல முடிக்கிறாராம். அது நம்ம எப்படி போட்டுக்கலாம்? 1/6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா? சரி இருக்கட்டும். Q என்பவர் ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாராம்? 8 நாள்ல முடிக்கிறான். சரிப்பா இருக்கட்டும். என்ன செய்யறாங்க? நாங்க 2 பேருமே சேர்ந்து 4800 ரூபாய்க்கு அந்த வேலையை முடிச்சு தரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒப்புக்கொள்றாங்க. அதாவது பியும் கியூவும் சேர்ந்து என்ன சொல்றாங்களாம்? 4800 ரூபாய்க்கு வேலையை நாங்க முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. சரிப்பா போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாரு. ஆனா என்ன செய்தாரு? 6 அப்படிங்கிறவரு புதுசா ஒருத்தர் இணைஞ்சுக்கிட்டாரு. இணைஞ்சி 3 நாள்ல PQR 3 பேரும் சேர்ந்து 3 நாள்ல வேலையை முடிச்சிருந்தாங்களாம். அதாவது P + Q + R 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிச்சிருந்தாங்களாம்? 3 நாள்ல முடிச்சிருந்தாங்களாம். அப்ப அது 1/3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுவோமே. சரி இருக்கட்டும். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? 6 அப்படிங்கிறவர் புதுசா ஒருத்தர் வந்தார் இல்லையா? அவரோட பங்கு அந்த 4800ல எவ்வளோப்பா அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. P வந்து எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கொடுத்துட்டாங்க? 6 நாள்ல கொடுத்துட்டாங்க. அப்போ Q வந்து 8 நாள்ல கொடுத்துட்டாங்க. 1/6 1/8ன்னு எடுத்திருக்கோம். P + Q எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க? அதாவது இந்த Pல கொண்டு இந்த வேல்யூவை அப்படி சப்ஸ்டியூட் பண்ண போறோம். Q அப்படிங்கிறத இந்த வேல்யூவை கொண்டு அப்படி சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ 1/6 + 1/8 அப்படிங்கிற நாள்ல, அதாவது 1/6 + 1/8 நாள்ல Pயும் Qவும் இணைந்து வேலையை முடிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 6 எத்தனை நாள்ல வேலை செஞ்சாரு அப்படிங்கிறது தான் கிடைக்கணும். அப்ப 6 மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். 1/3 மைனஸ் P + Qவை வலது பக்கம் கொண்டு வந்துருவோம். மைனஸ் P + Q அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருமா? P + Q நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 1/6 + 1/8 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரி, அந்த வேல்யூவை அப்படியே கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஈக்குவல் டு 1/3 டிவைடட் பை P + Q எத்தனை? 1/6 + 1/8 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரிப்பா இருக்கட்டும்பா. அப்போ 1/3 இந்த மைனஸை உள்ளுக்கு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுவோமா? அப்போ -1/6 -1/8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ என்ன பண்ணும்? கடைசியா இந்த 3 6 8 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணுங்க. இப்படி எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா கடைசி நம்மளுக்கு 24 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ 3 கூட எத்தனை பேருக்குன்னா 24 வரும்? 8 பேருக்குன்னா 24 வரும். சரி, 6 கூட எத்தனை பேருக்குன்னா 24 வரும்? 4 பேருக்குன்னா 24 வரும். 8 கூட எத்தனை பேருக்குன்னா 24 வரும்? 3 பேருக்குன்னா 24 வரும். அப்போ 1 × 8 8 மைனஸ் 1 × 4 4 மைனஸ் 1 × 3 3. அப்போ
8 மைனஸ் 4 4, அப்போ 4 மைனஸ் 3 1, 1 டிவைடட் பை 24 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. அப்போ 6 எத்தனை நாள வேலை செஞ்சிருக்காராம்? 1 டிவைடட் பை 24 நாள வேலை செஞ்சிருக்காராம். அப்போ P/Q/6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு அப்போ முதல்ல இதை கண்டுபிடிச்சிருவோம். இப்போ சம்பளத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ P/Q/6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. P எத்தனை? 1/6 நாள்ல. Q எத்தனை? 1/8 நாள்ல. 6 எத்தனை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 1/24 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரி, முதல்ல இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துடலாம். இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த 6, 8, 24 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதாவது இந்த 6, 8, 4ஓட எல்சிஎம் என்னது? 24. அப்போ மேல எத்தனையால பெருக்குனா 24 வரும்? 6 கூட எத்தனை பெருக்குனா 24 வரும்? 4 பெருக்குனா 24 வரும். இன்ட்டு 4. அப்போ 8 கூட எத்தனை பெருக்குனா 24 வரும்? 3 பெருக்குனா 24 வரும். 24 கூட எத்தனை பெருக்குனா 24 வரும்? 1 பெருக்குனாலே 24 வந்துடும். அப்போ 4:3:1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை போட வேண்டாம். அப்போ 4, 3, 1 எல்லாத்தையும் கூட்டிடுவோமா? 4 + 3 + 1 எத்தனைப்பா? 7 + 1 8 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சம்பளத்தை இந்த 8ஆல வகுத்துருவோம். 4800 டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். 4 8, 6 48, 2 0 அப்படி போட்டுக்கலாம். 600 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு என்ன தேவை? 6ஓட பங்கு மட்டும் தான் தேவை. அதாவது 6ஓட பங்கு நம்ம சால்வ் பண்ணி என்ன கொண்டு வந்திருக்கோம்? 1 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த 600 கூட இந்த 1 பெருக்கிட்டோம் அப்படின்னா 6ஓட சம்பளம் கிடைச்சிருச்சு. அப்போ 600 × 1 எத்தனைப்பா? 600. 6ஓட பங்கு 600. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.